ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையும் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை ஜோதிர் லதா கிரிஜா அவர்கள் எழுதிய பெண்ணுக்கென்று ஒரு கோணம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு சிறுகதை கேட்க போகிறோம். ஸோ ஜோதிர் லதா கிரிஜா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர். நிறைய கதைகள், அதுலேயும் சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கதையும் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக அந்த கதையை எழுதியிருப்பாங்க எப்பவுமே. அதே மாதிரி இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றின ஒரு விஷயம் வந்து ஒரு ஆணோட கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கு, ஒரு பெண்ணோட கண்ணோட்டத்தில் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான முறையில் எழுதியிருக்காங்க. என்ன அந்த கதையில் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் எண்டில் சந்திக்கலாம். கேட்கலாமா? தயாநிதியும் கிருத்திகாவும் ஒரு சேர தலையை உயர்த்தி தங்கள் தாயை பார்த்தார்கள். இருவருக்கும் முன்பாக பரப்பியிருந்த இலைகளில் நெய் ஊற்றிவிட்டு பட்டம்மா இறுகிய முகத்துடன் அப்பால் நகர்ந்து அடுத்த ஐட்டங்களை பரிமாற அடுக்களை மேடை பாத்திரங்களை நகர்த்தலானாள். பட்டம்மாவின் முதுகு தெரிய தொடங்கியதும் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கண்களாலேயே தங்கள் எண்ணெய் எதிரொலிகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள். சாதத்தின் மீது கொதிக்கும் வெங்காய சாம்பாரை ஊற்றிவிட்டு பட்டம்மாள் நகர்ந்ததும் இனி அடுத்து ரசத்துக்கு சாதம் பரிமாறத்தான் அம்மா வருவாள் என்கிற நிலையில் எம்புட்டு வெறுப்பு இருந்தா அம்மா இப்படி பேசுவாங்க அப்பாவை பத்தி என்று கிருத்திகாவின் காதருகே தயாநிதி கிசுகிசுத்தான். அதையே தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பாவம் அம்மா, எல்லோருக்கும் வாய்க்கிற மாதிரி நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு வாய்க்கல. நாமாவது அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் என்று பதிலுக்கு முணுமுணுத்த கிருத்திகா சிந்தனை வயப்பட்டு போனாள். மேற்கொண்டு சில வினாடிகள் வரை இருவரும் பேசிக்கொள்ளாமலே பரபரவென்று சாப்பிடலானார்கள். எப்போது சாப்பிட உட்கார்ந்தாலும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் தத்தம் அலுவலகங்களில் நடந்தவற்றை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டும் சில நேரங்களில் காரசாரமாக விவாதித்துக் கொண்டும் காரசார விவாதங்களின் போது அடித்து கொள்ளாத குறையாக சண்டை போட்டுக் கொண்டும் சாப்பிடும் வழக்கமுள்ள மகனும் மகளும் திடீரென்று மௌனமாகி விட்டதற்கு அவர்களுடைய அப்பாவை பற்றி தான் உதிர்த்துவிட்ட சொற்கள் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்ட பட்டம்மா சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுதில் அவரை பற்றி பேச்சை தான் எடுத்திருக்க வேண்டாமோ என்று தன்மீதே அங்கலாய்த்து கொண்டாள். வழக்கம் போல் அவரை மட்டந்தட்டியும் குத்தலாகவும் தான் பேசுகிற வழக்கம் உள்ளவள்தான் என்றாலும் இன்றைய வார்த்தைகள் வழக்கத்தை மீறிய கடுமையுடன் வெளிப்பட்டு விட்டதாக அவளுக்கே தோன்றியது. கணவனின் மீது எவ்வளவுதான் மனத்தாங்களும் ஆத்திரமும் தனக்கு இருந்த போதிலும் அவன் என்று ஒருமையில் அவரை பற்றி தான் வாய் தவறியும் இதுவரை குறிப்பிட்டதே இல்லை என்பதை நினைவு கூற அவள் தவறவில்லை. உங்க அப்பா என்ன கிழிச்சுட்ட போறான், நம்மளோட இருந்தா மட்டும் என்கிற சொற்கள் மகனையும் மகளையும் அயர்த்தி விட்டதை எண்ணி அவள் கசப்புடன் மனதுக்குள் சிரித்து கொண்டாள். எத்தனையோ தடவைகள் அவள் தன் கணவனை தன் மனதிற்குள் அவ்வாறு ஒருமையில் அவமதித்து கொண்டது உண்டுதான் என்றாலும் பெற்ற குழந்தைகளுக்கு முன்னால் அப்படி ஒரு தரைக்குறைவான பேச்சை அவள் அதற்கு முன்பாக பேசியது கிடையாது என்பதால் இருவரும் அதிர்ந்து போய் வாயடைத்து போனதை அவள் புரிந்து கொண்டாள். அவளுக்கு மறுபடியும் சிரிப்பு வந்தது. மனசில் இருந்த அவர் மீதான அவமரியாதை சொற்களில் வெளிப்படாதிருக்கும் அளவுக்கு எப்பொழுதுமே கவனமாக இருக்க முடியுமா என்ன என்று எண்ணியவாறு அவள் ரசத்துக்கு சாதம் பரிமாற அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றாள். 2 பேரும் ஒரேடியா மௌனமாயிட்டீங்க. என்னடா இந்த அம்மா தாலி கட்டின புருஷனை அவன் இவன்னு மரியாதை குறைச்சலா பேசுறாளேன்னுட்டா. என் மனசுல எம்புட்டு கோபம் இருந்தா அப்படி ஒரு வார்த்தை வரும் என்று தன் சொற்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அவள் கூறியதும் முதலில் கிருத்திகா தான் பேசினாள். நீ பேசினதை பத்தி நாங்க தப்பாவே நினைக்கலம்மா. இன்னும் சொல்ல போனா நாங்களே அப்பாவை அநியாயக்கார ஆளு, அக்கிரமக்கார ஆளுன்னு தானே சொல்றோம். அப்பான்னு என்னைக்காவது ஒரு பிரியத்தோட சொல்லி இருக்கோமா? இப்போது தயாநிதி குறுக்கிட்டு பேசினான். நீ பேசினது ஏதோ தப்புங்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோமோன்னு நீ நினைக்கிறியாமா? எதுக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி பேசுற? அப்பா சங்கதி தெரிஞ்ச சங்கதி தானே. நாங்களே அவரை தினமும் திட்டிக்கிட்டு தானே கிடக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவர் இந்த குடும்பத்துக்கு செய்திருக்கிற அக்கிரமத்துக்கு நாங்களே அவரை அவன் இவன் சில நேரங்கள்ல நீ பக்கத்துல இல்லாதப்ப பேசிக்கிடுவோம். ஒருவேளை உனக்கு அதனால மன வருத்தம் வருமோன்னு தான் நினைச்சிருக்கோம். நீ என்னடானா எங்களுக்கு விளக்கம் தர? சரியா போச்சு போமா. ரசத்துக்கு உப்பு சரியா இருக்குதாடா? சமையல் ஐட்டங்களை விமர்சிப்பது எப்பொழுதுமே தயாநிதி தான்.
ஒரே ஒரு உப்பு வேணும், அரை உப்புக்கள் தூக்கல் என்றெல்லாம் மிக சரியாக கணித்து விடுவான். இதனால் பட்டம்மா அவனை பார்த்து ரசம் பற்றி விசாரித்தாள். எல்லாம் ரொம்ப கரெக்டா அமைஞ்சிருக்குமா இன்னைக்கு? என்ன இருந்தாலும் உனக்கு கைமணம் அலாதிமா. வெறும் மிளகாய் தூளை புளி தண்ணியில கலக்கி துளி பெருங்காயத்தையும் போட்டு நீ சாதாரணமா ஒரு ரசம் வச்சாலும் இந்த தெருவே மணக்குதுமா. நாக்கையும் மூக்கையும் நல்லா வளர்த்து வச்சிருக்கேன்டா உன்ன. நாளைக்கு உனக்கு வர்ற மகராசி எப்படி சமைச்சு போடுவாளோ. என்ன கன்றாவியோ போ. தயாநிதியின் முகம் சிவக்க கிருத்திகா சிரிப்புடன் குறுக்கிட்டாள். அட போமா, நீ வேற. இவன் தான் சமைக்க போறான், அதான் தெரியுதே. அவன் அடிக்கடி சமையல் கட்டுக்கு வந்து இது எப்படி பண்றது அது எப்படி பண்றதுன்னு கேட்கறதுல இருந்தே தெரியுது. அப்படி அர்த்தம் இல்ல கிருத்திகா. எது ஒன்னும் ஆணுக்கும் தெரிஞ்சிருக்கணும், பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சமயம் போதுன்னா தன்னோட வயிற்றுக்கு கூட சமையல் பண்ணிக்க தெரியாம தவிக்க கூடாதுல்ல. இன்னும் சொல்ல போனா ஆம்பளைங்க தான் சமையல்ல கெட்டிக்காரங்க என்றான் தயாநிதி. கேட்டியாமா அண்ணன் பேசுறத? அப்ப இவரு தான் சமையல் பண்ணி போட போறாரு. அண்ணி உட்கார்ந்து சாப்பிட போகுது. இருக்கட்டுமேடி, அதுல என்ன தப்பு? 2 பேருமே இவன் சொல்றாப்புல எல்லாம் தெரிஞ்சவங்கள இருக்கிறது நல்லது தானே. இல்லன்னா உங்க அப்பா மாதிரி பாயசத்துல இனிப்பு பத்தலன்னு என் முகத்துல அதை வீசி கொட்டுனாரு. அது மாதிரி செய்யணுமா ஒரு ஆம்பளை? சமையல் செய்ய தெரிஞ்ச ஆம்பளை அது மாதிரி அடாவடியா நடந்துக்க மாட்டான் இல்ல. அது சரி, நீ எப்ப சமையல் கத்துக்கிறது? ஒரு சாதம் கறி குழம்பு மட்டும் வைக்க தெரிஞ்ச ஆச்சா? இன்னும் எத்தனை ஐட்டம் எல்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து கத்துக்கோயேண்டி. அதெல்லாம் மாட்டாமா, அவ புருஷன் தானே சமையல் பண்ண போறான் என்று கிண்டல் செய்தான் தயா. கிருத்திகா பதில் சொல்லாமல் சிரிக்க பட்டம்மா கறி எடுத்து வர அங்கிருந்து நீங்கினாள். அதன் பிறகு சாப்பிட்டு முடிக்கும் வரையில் அண்ணனும் தங்கையும் பேசிக் கொள்ளவில்லை. சாப்பிட்ட பிறகு அலுவலகத்துக்குரிய நல்ல உடைகளை அணிந்து கொண்டு இருவரும் புறப்பட தயாரானார்கள். ஸ்கூட்டரில் அண்ணனும் தங்கையும் புறப்பட வழக்கம் போல் வாசலுக்கு வந்து நின்று விடை கொடுத்து கதவை சாத்தி கொண்டு உள்ளே போனாள் பட்டம்மா. ஸ்கூட்டரை கிளப்பிய பிறகு சில வினாடிகள் வரையில் இருவரும் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. தெருவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் ஒரு சின்ன முனகலை கூட வெளிப்படுத்தக்கூடாது என்பது தயாநிதியின் கடுமையான உத்தரவு. இன்று எதனாலோ தெருவில் அவ்வளவாக வண்டிகளின் ஓட்டமோ மனிதர்களின் நெரிசலோ காணப்படவில்லை. என்ன கிருத்திகா, பலத்த யோசனை உனக்கு? அம்மா சொன்னதை பத்தியா? ஆமண்ணா, என்னதான் சொல்லு. நம்ம நாட்டு பொம்பளைங்க புருஷனை அவன் இவன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்தா அம்மா அப்படி சொல்லி இருக்கோம். அப்பா நம்மளை எல்லாம் உதறிட்டு போன அன்னைக்கு அம்மா இன்னைக்கு செஞ்ச அதே ஐட்டங்களை தான் செஞ்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உனக்கு? அது எனக்கு திடீர்னு நினைப்புக்கு வர, அதனாலதான் அந்த ஆளை பத்தின பேச்சையே எடுத்தேன் என்றான் தயா. அம்மா அடிக்கடி அந்த ஆளை பத்தி நினைச்சு நினைச்சு மனசு வெடிச்சு போறாங்க. நாம வேற இன்னைக்கு தூபம் போட்டுட்டோம். அப்பா இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியேறின அன்னைக்கும் நீ இதே ஐட்டங்களை தானேமா சமைச்சேன்னு கேட்டதும் அம்மாவுக்கு தான் முகம் எப்படி மாறி போச்சு என்றான் தயா. எப்பவுமே அந்த ஆளு பேச்சை எடுத்தாலே அம்மா முகம் மாறித்தான் போகுது. அதுலயும் இன்னைக்கு மகா மோசமா மாறி போயிடுச்சு. நல்ல நாளும் அதுவுமா அவன் பேச்சை எதுக்கடா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்களே, நானே அசந்து போயிட்டேன் என்று அதிர்ச்சியுடன் கூறினாள் கிருத்திகா. எப்பவானோ அந்த ஆளு உன் கண்ணுல பட்டதுண்டா கிருத்திகா? இல்லைன்னா என் கண்ணுல பட்டு கிட்டத்தட்ட 6-7 மாசம் போல ஆயிடுச்சு. நான் பார்த்து 1 வருஷம் கூட ஆகி போயிருக்கும்னு நினைக்கிறேன். கீதா காஃபேவுக்கு முன்னால அந்த பொம்பளையோட ஒட்டி உரசிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு. ஆனா என்னைய பார்க்கல அந்த ஆளு. பாவம் நம்ம அம்மா கருப்பா இருக்காங்கிறத தவிர நம்ம அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? அந்த பொம்பளை வெள்ளத்தோளும் மயக்கிற மேக்கப்புமா இருக்கவே அவளே கதின்னு போயிட்டாரு. குழந்தைங்க கூட வேணாம்னு தோணிடுச்சு அவருக்கு. அதை தான் நான் என்னால தாங்க முடியல என்றாள் வருத்தத்துடன் கிருத்திகா. தயாநிதி சிரித்தான். அந்த ஆளு ரொம்பத்தான் செவப்பு போ. அத பத்தி என்னன்னா, அவங்க கருப்பா இருந்தாலும் பொஞ்சாதி வெள்ளையா இருக்கணும்னு தானே அவங்க நியாயம். சரி, போனதுதான் போனாரே. மாசம் மாசம் வந்து அம்மா கையில கொஞ்சம் பணமாவது கொடுத்தாரா? நம்மளை வளர்த்த ஆளாக்கி படிக்க வைக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்க கைய காலை பிடிச்சி நமக்கு ஒரு வேலையை வாங்கி வைக்கிறதுக்கும் அம்மா என்ன பாடுபட்டு இருப்பாங்க. பாவி மனுஷன். நாம இருக்கமா செத்தமானு கூட கவலைப்படாத ஜென்மம். இப்படியும் மனுஷங்க இருக்காங்களே. அண்ணா, அது சரி, அந்த பொம்பளை மூலமா அவருக்கு ஏதாச்சும் பசங்க பிறந்திருக்கா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். 2 பிள்ளைங்க பிறந்து செத்துடுச்சுன்னு நீ தான் ஒரு வாட்டி அம்மாவுக்கு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்ன. அதுக்கு பிறகு ஒண்ணும் இல்லையாக்கும். அப்படிதான் தோணுது. அந்த ஆள் இருக்கிற தெருவுல தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் மூலமா தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வரும்.
ஆனா அந்த ஆளு நம்ம அப்பாங்கிறது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்ச ஆளுன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லிக்கிறது கூட அசிங்கம் தான்னா. நம்ம 2 பேருக்கும் அம்மா பிறந்தநாள் கொண்டாடின அன்னைக்கு போன அந்த ஆளு, அது நமக்கு எத்தனையாவது பிறந்த நாளுன்னா 8வது பிறந்த நாள்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த ஆளு நம்மளை விட்டு போய் 12 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஆமா கிருத்திகா, ஒரே பிரசவத்துல நம்ம 2 பேரும் ரெட்டையா பிறந்ததுல அம்மா உடம்புக்கு ஏதோ சுகவீனம் ஏற்பட்டு போச்சுன்னு தோணுது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலையே. அந்த ஆளு தான் அம்மாவை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாரு. அந்த ஆளு நினைவு நமக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அந்த பொம்பளை கூட பழக்கமாமே அந்த ஆளுக்கு. ஆமா ஆமா, நீ சொல்றாப்ல மாசம் மாசம் அம்மா கையில கொஞ்சம் பணமாவது கொடுத்திருக்கலாம் அந்த மனுஷன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கடைசி காலத்துல அம்மா கிட்ட ஓடி வருவாரு. வந்தா நான் நிஜமாவே செருப்ப கலட்டுவேன் என்றான் தயா. நீ என்ன கலட்டுறது? இன்னைக்கு அம்மா ஒருமையில அந்த ஆளை பத்தி பேசுனதை நினைச்சா அம்மாவே செருப்ப கலட்டும்னு தோணுது. அம்மா எங்க செருப்பு மாட்டுறாங்க, அப்ப தொடப்ப கட்டையை எடுத்துக்கும் என்று கூறிவிட்டு கிருத்திகா வாய்விட்டு சிரித்தாள். வண்டி ஓட்டுறப்ப சிரிச்சு பேசாதீங்கம்மா என்று ஒரு டாக்ஸி டிரைவர் அவர்களை கடந்து சென்ற கணத்தில் கூறி இருவரும் அதற்கு மேல் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை. தயாநிதி அவளை அவளது அலுவலகத்தில் வாயிலில் இறக்கிவிட்டு விட்டு தனது தொழிற்சாலை நோக்கி வண்டியை திருப்பினான். அன்று மாலை வழக்கம் போல் 5:30 மணிக்கு அவளை திரும்பவும் ஸ்கூட்டரில் ஏற்றுக்கொண்டு தயாநிதி வீட்டுக்கு வந்தான். ஸ்கூட்டரை விட்டு இறங்கி வாசற்படியில் கால் வைத்த இருவர் செவிகளையும் ஒரு பெரிய அழுகுரல் தாக்கியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திகைப்படைந்தார்கள். அம்மாதான் அழுகிறாளோ என்று பயந்து போன தயாநிதி படபடவென்று கதவை தட்டினான். அடுத்த வினாடி அழுகுரலின் ஓசை குறைந்தது. பட்டம்மா வந்து கதவை திறந்தாள். அம்மாவின் முகத்தில் அழுததற்கான அடையாளம் தெரியாததால் நிம்மதி அடைந்த போதிலும் அம்மாவுடன் உள்ளே இருந்தது யார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் இருவருக்குள்ளும் கிளர்ந்தது. யாருமா அலறது என்று கிருத்திகா ஆவலை அடக்க மாட்டாது வினவினாள். கதவை திறந்து கொண்டு விட்டு உள்ளே போக தொடங்கிய பட்டம்மா, வேற யாரு, எல்லாம் நம்ம மருதாயி தான். அவன் புருஷங்காரன் தொல்லை பொறுக்கவே முடியலையாம். தினமும் அடிக்கிறானா. நேத்து குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு அடியில அவளுக்கு மயக்கமே வந்துருச்சான். சொல்லி சொல்லி அழுது பாவம். இம்புட்டுக்கும் கல்யாணம் கட்டி முழுசா 6 மாசம் கூட ஆவல. இது என்ன குடியோ என்ன மாயமோ போ. பட்டம்மாவை பின்பற்றி உள்ளே வந்த உட்கார்ந்த தயாநிதியையும் கிருத்திகாவையும் பார்த்ததும் அவர்கள் வீட்டு வேலைக்காரி மருதாயி தன் அழுகைக்கு வெட்கப்பட்டு போய் தலையை குனிந்து கொண்டு நகரலானார். ஏய் மருதாயி, உட்காரு, சொல்றேன். என்ன பிரச்சனை உனக்கு? சொல்ல என்கிட்ட. உன் புருஷனை ஒரு மிரட்டி வைக்கிறேன் என்று தயாநிதி சொல்லவும் மருதாயி திரும்பி நின்றாள். அத்தை ஏன் கேட்கிற தம்பி? நெதமும் அடி நெதமும் உத. ஃபேக்டரியில வாட்ச்மேனா வேலை செய்யுது. மாசம் 400 ரூபாய் சம்பாதிக்குது. ஆனா ஒரு பைசா நம்ம கண்ணுல காட்டாது. 2 மாசம் பாதி சம்பளத்தை என் கையில கொடுத்துச்சு. அதுக்கு அப்பால நிப்பாட்டிடுச்சு. சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்யறது? அதுக்காக தான் நான் வேலைக்கே வந்தேன். முத நான் உங்க வீட்டுக்கு தான் தம்பி வேலைக்கு வந்தேன். நீங்க கொடுக்குற சம்பளத்திலையும் புடுங்கிக்குது. அப்புறம் நான் என்னத்தை திங்கறதா? எனக்கும் வவுறு ஒண்ணு இருக்குது இல்ல. மூவருக்கும் காஃபி எடுத்து வந்து கொடுத்த பட்டம்மா, இந்த லட்சணத்துல இது முழுகாம வேற இருக்குது. இது 3வது மாசமா. பாவம் மருதாயி என்று பெருமுச்செறிந்தாள் அம்மா. மருதாயி சிவந்து போன முகத்தை தாழ்த்தி கொண்டாள். நாளைக்கு காலையில நான் உங்க வீட்டாண்ட வரட்டுமா? வந்து நல்ல 4 கேள்வி கேட்கிறேன், அந்தால நாக்க புடுங்கிக்கிற மாதிரி என்று காட்டமாக அறிவித்த தயாநிதியை மருதாயி நன்றியுடன் நோக்கி, வேணாம் தம்பி, அப்புறம் என் மேல அதுக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். விட்டு தள்ளுங்க, எல்லாம் அவங்கவங்க தலையெழுத்துப்படி தானே நடக்கும். என்னம்மா நான் சொல்றது என்றாள் அம்மாவை பார்த்து. மூவரும் வைத்த காஃபி டம்ளரை டபராக்களை கழுவுவதற்கு அவள் எடுத்துச் சென்ற பிறகு, உங்க அப்பா கல்யாணம் ஆன புதுசுல வீட்டுக்குள்ள என்ன வச்சு வெளியில பூட்டிக்கிட்டு போவாரே, அத்தை விடவாடா இது கொடுமை என்றாள் பட்டம்மா. அவளே தொடர்ந்து, நீங்க 2 பேரும் இல்லாதப்ப ஒரு நாள் அவ புருஷங்கார இங்க வந்திருந்தான். அவசரமா பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்தான். அவ வச்சிருந்த 1யோ 2யோ புடுங்கிக்கிட்டு போனான். மூஞ்சியில ரவுடி களை சொட்டுது. என்ன மனுஷங்களோ என்ன எழவோ, எந்தா இப்படி குடிச்சு சாகுறாங்களோ. இவங்க குடி இவங்களோட நின்னா பரவாயில்லையே, பொஞ்சாதி அடிக்கவில்லை சொல்லுது. அதான் என்னால பொறுக்க முடியல. பட்டம்மா பெருமூச்சு விட்டு கொண்டே எழுந்து போனாள். தயாநிதியும் கிருத்திகாவும் தத்தம் எண்ணங்களில் மூழ்கினர். அவர்களின் அப்பா வேதரத்தினம் அம்மாவோடு போட்ட கண்மூடித்தனமான சண்டைகள் எல்லாம் இருவருக்கும் நன்றாக ஞாபகம் இருந்தன. அவர்களின் 8வது பிறந்த நாளுக்கு முந்திய நாள்
அம்மாவும் அப்பாவும் வெட்டுப்பழி குத்துப்பழி என்கிற ரீதியில்தான் ஒருவரை ஒருவர் சொல் அம்புகளால் தாக்கிக் கொண்டார்கள். முடிவில் அப்பா பதில் சொல்ல மாட்டாமல் அம்மாவை அடித்து நொறுக்கியதை அண்ணனும் தங்கையும் திகைப்பும் திடுக்கிடலுமாக பார்த்தபடி நட்டு வைத்த கம்பங்களாக செயலிழந்து நின்றார்கள். அந்த வயதில் எதுவும் புரியாவிட்டாலும் இருவரும் பரிமாறிக்கொண்ட சொல்லாடல் நினைவில் இருந்தது. தங்க பொம்மைகளாய் வீட்டில் இரட்டை குழந்தைகள் ஆணொன்றும் பெண்ணொன்றுமாய் இருக்க ஒரு சிறுக்கி பின்னால் போக எப்படித்தான் மனசு வருமோ என்று அம்மா கேட்ட கேள்விக்குத்தான் அப்பா தன் கைகளால் பதில் கூறினார். இத்தனை நாளு வீட்டுக்காவது வந்து போய்கிட்டு இருந்தேன்னுல, இனி அதுவும் கிடையாதுரி, தெரிஞ்சுக்க. இனி மேற்பட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சா ஏண்டா நாயன்னு சொல்லு என்று அறிவித்தார். அன்று இரவு வெளியே தங்கினார். மறுநாள் அவர்களின் பிறந்த நாள். அம்மா இன்றைக்கு செய்த சமையல் ஐட்டங்களை அன்றும் தயாரித்திருந்தாள். பாயசம் மட்டும் அதிகப்படி. அப்பா சாப்பிடவில்லை. தன் மான வெட்கங்களை ஒதுக்கிவிட்டு அம்மா அவரை கூப்பிட்டாள். ஆனால் பதிலே சொல்லாத அவர் தம் சாமான்களை எல்லாம் 2 பெரிய பெட்டிகளில் திணித்துக் கொண்டு ஒரே அடியாக வெளியேறினார். சென்னையில் ஏதோ ஒரு பகுதியில் இருந்து வந்த அவர் தம் குழந்தைகளை பார்க்க வரும் எண்ணம் கூட அற்றவராக இருந்ததுதான் கொடுமையிலும் கொடுமை என்று அம்மா வாய்க்கு வாய் புலம்புகிறாள். நாட்கள் நகர நிறை மாதம் வந்ததும் மருதாயி வேலையில் இருந்து நின்றுவிட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 8 மணிக்கு கதவு தட்டப்பட்ட ஓசை கேட்டு தயாநிதி வாசலுக்கு போனான். அவனை பின்பற்றி மெதுவாய் சென்ற கிருத்திகா வாசலில் யாரோ 3வது ஆள் நிற்பதை பார்த்துவிட்டு அப்படியே நின்று கொண்டாள். பரட்டை தலையும் அழுக்கடைந்த உடைகளுமாய் ஒரு தடிமனான ஆள் பற்களை காட்டியபடி நின்று கொண்டிருந்தான். யாரு வேணும்? நான் தாங்க உங்க வீட்டுல வேலை செய்யற மருதாயோட புருஷன். இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குதுங்க. அதுதான் ஸ்வீட்டு கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க, நீங்க தான் மருதாயோட புருஷனா? தயாநிதியை பிடித்து தள்ளாத குறையாக உள்ளே வந்தான் மருதாயின் புருஷன். அம்மா அம்மா, மருதாயோட புருஷன் வந்திருக்குது. பட்டம்மா ஈரக்கையை துண்டில் துடைத்தபடி வெளியே வந்தாள். வாப்பா. அவன் பற்கள் அத்தனையும் வெளிப்படுத்தி இழித்தான். முகத்தில் பெருமை வழிந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குதுங்க. இந்தாங்க சாக்லேட்டு, எடுத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷம்பா. ஆமா, மருதாய் எப்படி இருக்கா? நல்லா இருக்குதுங்க. கவலைப்படும்படியா எதுவும் இல்லைங்க. குழந்தையும் நல்லா இருக்குங்க. வருமனா திடகாத்திரமா இருக்குது. என்னைய மாதிரி மாநேரமா இருக்குதுங்க. மருதாய் மாதிரி கருப்பு இல்ல. தயாநிதி சட்டென்று தலை உயர்த்தி அவனை ஆழமாக பார்த்தான். மருதாயின் கணவன் தன் கையில் இருந்த காகித பொட்டலத்தை பிரித்து முதலில் பட்டம்மாவிடம் நீட்ட அவள் அதில் இருந்து ஒரு மிட்டாயை எடுத்துக்கொண்டாள். என்னம்மா நீங்க ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிறீங்க? கை நிறைய அள்ளிக்கோங்க. அட எடுத்துக்கங்க அம்மா. அவன் பிடிவாதமாக பட்டம்மாவின் கையில் 5-6 மிட்டாய்களை வைத்துவிட்டு கிருத்திகாவிடம் பொட்டலத்தை நீட்டினான். அவளும் அவனை வைத்த பார்வை விளக்காது பார்த்தபடி இருந்தாள். ஒன்றே ஒன்று எடுத்துக்கொண்டாள். அவளுக்கு அவன் 5-6 மிட்டாய்களை கட்டாயமாக கொடுத்துவிட்டு தயாநிதியிடமும் அவ்வாறே செய்தான். பட்டம்மா அடுக்கலைக்கு போனாள். வரேங்கம்மா, வரேன் தம்பி என்று சிரித்தபடி பின்னர் அவர்களிடமிருந்து விடைபெற்று போனான் அவன். தயாநிதி அவனது முதுகை விரித்துக் கொண்டிருந்தான். அவனுள் எதுவோ மலர்ந்து கொண்டிருந்தது. கிருத்திகா, பாத்தி அவனோட சந்தோஷத்தை? என்னதான் சொல்லு, ஒரு குழந்தைய பெத்ததும் ஒவ்வொரு ஆணும் விளக்க முடியாத பரவசத்தை அடையறான் இல்லையா? நம்ம அப்பா கூட நம்ம 2 பேரும், அதுலயும் அம்மாவுடைய முதல் பிரசவத்துல 2 குழந்தைகளா பிறந்தப்ப அப்படியே பூரிச்சுதான் போயிருக்கணும். என்ன சொல்ற? என்ன இருந்தாலும் தகப்பங்கிற அந்த உணர்ச்சி ரொம்ப மேன்மையானதுதான். ஒவ்வொரு ஆணையும் அப்படியே பரவசப்படுத்தி விடக்கூடிய ரொம்ப பெரிய உணர்ச்சி அது, இல்லையா கிருத்திகா? தயாநிதியின் குரலில் தெரித்த எதுவோ கிருத்திகாவை சிந்திக்க வைத்தது. அவள் பதில் சொல்லாமல் அவன் மேலும் பேசக்கூடும் என்று நினைத்தவள் போல் கண்கொட்டாது அவனை கவனித்தபடி இருந்தாள். அவன், அம்மா அம்மா, இங்கிட்டு கொஞ்சம் வாயேன் என்று கூப்பிட அவன் அம்மா அவன் அருகே வந்து, என்னடா என்றாள். ரவுடி ரவுடின்னு நம்ம மருதாயோட புருஷனை பத்தி வாய்க்கு வாய் திட்டுவியே. தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அவன் முகத்துல ஜொலிக்கிற ஆனந்தத்தை பாத்தியா? நீ என்னதான் சொல்லுமா, எவ்வளவு மோசமான ஆம்பளையா இருந்தாலும் தகப்பன்கிற ஒரு ஸ்தானம் கிடைக்கிறப்ப அவன் எப்படி பரவசப்பட்டு போயிடுறான் பாரு. ஏமா, நாங்க 2 பேரும் பிறந்தப்ப அப்பா இது மாதிரி ஸ்வீட்டு கீட்டு கொடுத்து கொண்டாடினாரா? பட்டம்மாவும் அவனை விந்தையான கண்களால் பார்த்தாள். கிருத்திகாவின் பார்வையில் இருந்த அதே உணர்ச்சி அம்மாவின் பார்வையிலும் ததும்பி நின்றது. ஓ, கொண்டாடினாராவது? பெரிய அமர்க்களமே செஞ்சாருடா.
200 ஜாங்கிரி வாங்கி வந்து தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, எதிர்பட்டவங்கன்னு அன்னைக்கு பார்வையில பட்டவங்களுக்கெல்லாம் விநியோகம் செஞ்சாரு. தயாநிதியின் கண்களில் ஒரு கலக்கம் விளைந்ததை கவனித்து இருவரும் வியப்பெய்தினர். என்னடா, எதுக்கு கேக்குற? இல்லம்மா, அப்பாவும் என்னதான் மொரட்டு மனுஷரா இருந்தாலும் நாங்க பிறந்த அன்னைக்கு சந்தோஷப்பட்டிருப்பாருல்ல. தயாநிதியின் குரல் அவனையும் மீறி தழுதழுத்து விட்டது. கிருத்திகாவின் முகத்தில் வியப்பும் வேதனையும் படர்ந்தன. அவன் சட்டென தலை உயர்த்தி பட்டம்மாவை பார்த்தபோது அவளும் கண்களில் வெளிப்படையாக வியப்பை காட்டி நின்றாள். அவளும் கன நேர இடைவெளிக்கு பிறகு ஜாடையாக கிருத்திகாவை நோக்கினாள். அண்ணா, அப்பா நம்ம பிறந்த அன்னைக்கு இனிப்பு விநியோகம் செஞ்சாருன்னு அம்மா சொல்றாங்கல்ல, ஆனா அது எதுக்காக இருக்கும்னு தெரியுமா? கண்களை துடைத்துக் கொண்டு எதுக்குன்னு சொல்ற கிருத்திகா என்று தயாநிதி வினவினான். அவனுடைய குரல் கம்மி இருந்தது. அவன் அம்மா அவளை முந்திக் கொண்டு பதில் சொன்னாள். எதுக்கா? நல்ல கேள்வி கேட்டப்போ தான் ஒரு ஆம்பளைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, அதை கொண்டாடத்தான் இனிப்பு விநியோகம் நடத்தினாரு உங்க அப்பா. என்னைய வீட்டுக்குள்ளாரவே பூட்டி வச்சிருந்ததால நீங்க 2 பேரும் தன்னோட குழந்தைங்க தான்ங்கிற சர்வ நிச்சயம் வேற அந்த ஆளுக்கு. அதத்தான் அப்படி கொண்டாடினாரு. தகப்பனான சந்தோஷமாவது மண்ணாங்கட்டியாவது. மெனக்கெட்டு வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போறானே, இவன் தன்னோட ஆண்மைய கொண்டாடினானா இல்ல குழந்தைய நேசிக்கிறவனாங்கிறது போக போக தான் தெரியும் என்று அம்மா அழுத்து கொண்டாள். அம்மா நிறுத்தியதும் கிருத்திகா தொடர்ந்தாள். சாதாரணமா ஒரு தகப்பனுக்கு ஏற்படுற பாச உணர்ச்சியும் பரவசமும் தான் நம்ம அப்பாவுக்கும் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அந்த ஆளு என்ன செஞ்சிருக்கணும்? நம்மளை விட்டு பிரியாம இருந்திருக்கணும். நம்ம தேவைகளை கவனிச்சிருக்கணும். நமக்கு சோறு போட அம்மாவுக்கு மாசம் மாசம் கொஞ்சமாச்சும் பணம் கொடுத்திருக்கணும். நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை எதுவும் கேட்கலையா அவரு? நாம இருக்கமா செத்தமானு கூட கவலைப்படல. ஒரு தகப்பனுடைய இயல்பான பாச உணர்ச்சி நம்ம அப்பாவுக்கு இருந்ததே இல்லையே. அம்மா சொல்றாப்ல தன்னோட ஆண்மை நிரூபணம் ஆயிடுச்சுங்கிறதத்தான் அவரு கொண்டாடினதா வச்சுக்கணுமே தவிர ஒரு தகப்பன் ஆனதுக்காக சந்தோஷ கொண்டாட்டம்னு அதை ஏத்துக்க முடியாதுரா. நீயும் ஒரு ஆம்பளை இருக்கிறதுனால அப்படி நினைக்கிற போல இருக்கு. கிருத்திகாவின் கடைசி வாக்கியத்தால் பலார் என்று இதயத்தில் அடிபட்டு அவன் தலையை கவிழ்ந்து கொண்டான். ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள் எழுதிய பெண்ணுக்கென்று ஒரு கோணம் சிறுகதை முற்றும். இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1987. ஸோ கண்டிப்பா ஒரு குடும்பத்துல ஒரு பொறுப்பில்லாத ஒரு அப்பா, அம்மா 2 குழந்தைகளை எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து இன்னொரு பொண்ணோட போயிடுறாரு. அது அந்த குடும்பத்தை எப்படி பாதிக்குது, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பிரச்சனை பசங்க மத்தியிலையும் அல்லது அம்மாவுக்கும் சரி அதனுடைய கண்ணோட்டம் என்ன, அந்த பாதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப மெச்சூர்டா சொன்ன மாதிரி இந்த கதை இருக்கு. அந்த கடைசியா ஒரு ஆண் வந்து அப்பா ஆயிட்ட உடனே கண்டிப்பா மனசுல ஒரு கிளர்ச்சியும் சந்தோஷமும் வந்துருங்கிறத வந்து ஒரு ஆணாக இருந்து தயா சொல்றான். ஆனா அதுக்கான காரணம் வேற அப்படிங்கிறத வந்து அம்மாவும் கிருத்திகாவும் சொல்றப்ப, ஓ அதுதான் உண்மையா, அப்பா இப்படிதான் இருந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய இதயத்துல ஒரு அடி வாங்கின மாதிரி தயா ஃபீல் பண்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் பார்வையில அந்த கோணம் மாறுது. ஆனா பல விஷயங்கள்ல அண்ணன் தங்கச்சியினுடைய கருத்துக்கள் ஒரே மாதிரி இருந்தது. ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் மாறுபட்டு தான் சொன்னது, அதுக்கான ஒரு விளக்கம் அம்மா கொடுத்ததும் தங்கச்சி சொன்னதும் வந்து அவரை ரொம்ப பாதிச்சு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குங்கிறத இந்த கதை சொல்லுது. உங்க கருத்து இந்த கதையை பத்தி என்னங்கிறத சொல்லுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.